புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த காலவேளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? கொடுக்கும் குணம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் கர்த்தருக்கென்று கொடுத்த சில குணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அநேகர் வேதத்தில் கர்த்தருக்கென்று கொடுத்துருக்கிறாங்க. பட் மிக முக்கியமாக கர்த்தருக்கென்று அவங்க எந்த சூழ்நிலைந்து கொடுத்தாங்க என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயல்பாகவே கர்த்தர் எல்லாருக்குள்ளும் கொடுக்கக்கூடிய குணத்தை வைத்திருக்கிறார். ஆனால் சிலர் அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், சிலர் அதை அழகாக கொடுக்கிறார்கள். அப்போது யாரெல்லாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறாங்களோ அவர்கள் அடைந்த நிலை என்ன, அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பது குறித்து தான் இந்த வேளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குதுங்க. அதில் சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேத பகுதியில் அதில் சவுல், சாமுவேல் இவங்களை குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படி அவன் எப்பிராயீம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யாமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போ வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, இங்கே கீஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. இந்த கழுதைகள் காணாமல் போன உடனே அந்த கீஸ் என்கிற அந்த மனுஷன் தன்னுடைய மகனாகிய சவுலை கூப்பிட்டு வேலைக்கால் ஒருவனை அழைத்து கொண்டு காணாமல் போன கழுதையை தேடப்போ அப்படி என்று சொன்னபோது, அப்படியே சவுல் தன் வேலைக்காரன் அழைத்து கொண்டு காணாமல் போன கழுதையை தேட அவர் புறப்பட்டு போனார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களில் கழுதை ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு வாகனமாக, ஒரு மிகப்பெரிய சொத்தாக அவங்களுக்கு இருந்தது. காரணம், அவங்க வாழ்ந்த அந்த நாடு ஒரு மலை நிறைந்த தேசம், மலை தேசம்தான். அவைகளிலே அந்த நாட்களில் இந்த கழுதை வைத்து கொண்டு தான் அவங்க மேலே எல்லாம் மூட்டை முடிச்சு வெயிட்டெல்லாம் தூக்கி கொண்டு போக வேண்டும். அதில் சில வேளை இவங்களுக்கு கூட ஏற்றி கொண்டு போக வேண்டும். ஆனால் கழுதை என்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. இப்போ அது காணாமல் போய்விட்டது. அதை தேடும்படி இப்போ சவுலுடைய வேலைக்காரும் போகிறாங்க. அவங்க பாருங்க, எங்கெல்லாம் தேடுறாங்க, தேடி எங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சவுல் கழுதையை தேட வேலைக்காரனை கூட்டிட்டு அவர் போறாரு.
1 சாமுவேல் 9:4 அப்படி அவன் எப்பிராயீம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான், அங்கே அவைகளை காணாமல். சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யாமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு வேலைக்காரன் நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேலே கவலை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போ வா என்று சொல்லி கூப்பிடுறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு நாட்டாய் கடந்து போய் பார்க்குறாங்க, கழுதை காணவில்லை. ஒவ்வொரு நாட்டாய் போனாங்க. எபிராயிம் நாட்டுக்கு போனாங்க, அங்கேயும் அங்கேயும் இல்லை. அப்புறம் சலிஷா நாட்டையும் போனாங்க, அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் அவைகள் காணாமல் அவங்க என்ன பண்ணாங்க, சாலிம் நாட்டையும் கடந்து போனாங்க, அங்கேயும் காணவில்லை. பின்பு பார்த்தீங்கன்னா பென்யாமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. ஒவ்வொரு நாடாய், ஒவ்வொரு ஊராய், ஒவ்வொரு கிராமமாய் ஏறி இறங்கி பார்க்குறாங்க, அவங்க கழுதை இல்லை, அது காணவில்லை என்று சொல்லி. அப்போ இவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும், இவங்க மனநிலை எப்படி இருக்கும், மிகவும் சோர்ந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்களாக அவங்க அதை தேடி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கவில்லை. இப்போ சோர்வின் மத்தியில் வந்து விட்டாங்க, சோர்வான ஒரு நிலைக்குள்ளே இவங்க வந்து விட்டாங்க. இப்போ வந்த உடனே இப்போ சவுல் சொல்றாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு, நம்ம கழுதை தேடுறோம், அது காணவில்லை. ஆனால் இப்போ தகப்பன் நம்ம மேலே, கழுதை இருக்கிற கவலை போய் நம்ம மேலே அவருக்கு கவலை வந்துவிடும், அதனால் வா திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது சவுலோடு கொடுக்க வேலைக்காரன் சொல்கிறான், இதோ இந்த நாட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் நம் போக வேண்டிய வழி எல்லாவற்றையும் அவர் நமக்கு சொல்லுவார், வாங்க அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட போய் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லும் போது, அப்போ சவுல் சொல்கிறாரு, அவரை நம்ம பார்க்க போகும்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்மிடம் ஒன்றுமே இல்லை, இருந்த தின்பண்டம் எல்லாமே செலவழிந்து போயிட்டு, அவரை பார்க்கும்படி நாம் என்னத்தை கொண்டு போவோம், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறாரே, என்ன செய்வது இல்லையேன்னு சொல்லும் போது, அப்போது சவுலுடைய வேலைக்காரன் சொல்கிறாரு, என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது அப்படி என்று சொல்கிறார். சரி, அப்போ நம்ம போவோம் சொல்லி அவங்க போகிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதில் பாருங்க, ஒரு ஊழியக்காரரை சந்திக்க, விசாரிக்க, பார்க்க, கடந்து போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது என்ற ஒரு மனநிலை சவுலுக்குள்ள இருந்ததுங்க. அதே வேலைக்காரனுக்குள்ள இருந்தது பாருங்க. சவுலை குறித்து நம்ம அடுத்து பார்க்கும்போது அவனுடைய காரியமெல்லாம் மிகவும் மோசமாக இருந்தது சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல, இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு குணம் இருந்தது. ஊழியக்காரை பார்க்கும்போது ஏதாவது கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ சவுலுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு குணம் இருந்ததுங்க. அதை தன்னுடைய வேலைக்காரன் சொல்றார். ஏன்னா தன்கிட்ட இல்லையே என்று சொல்லி நினைத்து, இப்ப வேலைக்காரர் சொல்லும் போது வேலைக்காரர் சொல்ற, என்கிட்ட 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, அதை கொண்டு போவோம். அப்போ வேலைக்காரனுக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த குணம் இருக்குதுங்க. இப்போ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இப்போ ஊழியக்காருக்கு கொடுக்க அவங்க கடந்து போறாங்க. அவங்க கடந்து போன உடனே நடந்த சம்பவம் பாருங்க. அவங்க கொடுத்ததுனால அவங்களுக்கு நடந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, 1 சாமுவேல் 9:22 நம்ம பார்ப்போமானால், அங்கே சாமுவேல் சவுலை அவன் வேலைக்காரனும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராக இருந்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 9:22 24 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சாமுவேல் கிட்ட சவுல் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது நேரம் எல்லாமே கூடி வரும்போது, இப்போ சவுல் போகும்போது சவுலுக்கு அங்கே முதன்மையான இடம் ஒன்று அவங்க கிடைக்குதுங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். பாருங்க, ஊழியக்காரருக்கு என்று கொடுக்கும்போது அங்கே ஒரு முதன்மையான இடம் சவுலுக்கு கிடைப்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான அந்த பிள்ளைகளை, யாரெல்லாம் தனக்கென்று கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறார்களோ, தனக்கென்று கொடுத்த ஊழியக்காரர்களை யாரெல்லாம் மதித்து அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில அவங்களுக்கு முதன்மையான இடத்தை தருகிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே சாமுவேலை சந்திக்க போன அந்த இடத்துல சவுலுக்கு ஒரு முதன்மையான இடம் கிடைத்ததுங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புஸ்தகம் 10:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது கொடுக்க வேண்டும் என்கிற குணம் இருந்ததுனாலே இப்போ சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்.
பாருங்களேன், 1 சாமுவேல் 10:1. அப்போது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலைமேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி அங்க சொல்வதை பார்க்கிறோம். கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு குணம் எந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதோ, அவனுக்கு அறியாமைனாலே தேவன் அவனுக்கு ஒரு பதவியை, உயர்வை, அந்தஸ்தை, அவனுக்கு ஒரு பொறுப்பை தேவன் கொடுக்கிறார். இங்க சவுலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற குணம் இருந்ததுனாலே இப்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்போ தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் அவன் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுறார். அவனை தீர்க்கதரிசியாக தேவன் மாற்றுகிறார். அவனும் தீர்க்கதரிசனம் சொன்னான் என்று சொல்லி இந்த வேதத்துல பார்க்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சவுல் கொடுக்க வேண்டும் என்கிற குணம் அவனுக்குள் இருந்ததுனாலே இப்போது சாமுவேலை பார்க்க போன அந்த இடத்துல அவனுக்கு முதன்மையான இடமும் முன்னந்தொடையும் அவனுக்கு கிடைத்தது. கொடுக்க வேண்டும் என்கிற குணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால இப்போ இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சிறந்த ஒரு தலைவனாக அவன் ஏற்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அடுத்தது, கொடுக்க வேண்டும் என்கிற குணம் இருந்ததுனால இப்போ தீர்க்கதரிசிகளுடைய ஆவி அவன் மேல இறங்கும்படி தேவன் செய்தார். அவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கென்று யாரெல்லாம் கொடுத்து தாங்குறாங்களோ, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற குணம் இருந்து கொடுக்கிறாங்களோ, அவங்கள ஆண்டவர் பாருங்க மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். முதன்மையான இடம், ஒரு நல்ல அதிகாரம் உள்ள ஒரு இடம், நல்ல ஒரு அபிஷேகத்தை தேவன் தருகிறார். இங்க சவுல் இதெல்லாம் கிடைக்கும் நினைத்து செய்யவில்லை. அவன் இயல்பாகவே கொடுக்க வேண்டிய குணம் இருந்தனாலே அவன் சிறந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா இங்க எலியாவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் எலியா கூப்பிட்டு சொன்னாரு, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை பராமரிக்கும்படி அங்க ஒரு விதவிக்கு கட்டளையிட்டு என்று சொன்னார். அப்படியே சாரிபாத் ஊருக்கு எலியா வந்தபோது அங்க விறகு பொறுக்கி கொண்டு இருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு என்று சொன்னார். அவர் தண்ணி எடுக்க போகும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு சிறிய அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னபோது அவள் சொன்னால், ஐயா பானையில கொஞ்சம் மாவுதான் இருக்குது, கலசில கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை ஒரு சின்ன அடையா சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகுவதற்காக 2 விறகை நான் பொறுக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னபோது எலியா சொன்னாரு, நீ முதல்ல போய் ஒரு சிறிய அடையை கொண்டு வா, அப்புறம் நீ உன் மகனும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எலியாவின் சொற்படி அவர் செய்தாலாம். அவர் சொன்னாரு, பஞ்சகால முடிவுல ஆண்டவனை போஷிப்பாரு, கலசத்துல என்ன குறைவதில்லை, பானையில செலவழிவதும் இல்லை, நான் சொன்னபடி செய்யும் சொன்னபடி அப்படியே போய் அவள் செய்தால். எலியா சொன்னபடியே அவள் செய்து கொண்டு வந்து எலியா சாப்பிட்டா. பஞ்சகால முடிகிற வரையிலும் அந்த பானையில குறைவும் இல்லை, கலசத்தில் என்ன குறைவும் இல்லையாங்க. அது மாத்திரமல்ல, அந்த வசந்த வாசிக்கும் போது அவளும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது 2 பேருமே தான் சாப்பிட்டாங்க. ஆனா எலியாவுக்கு கொடுத்த உடனே பாருங்க, அவங்க அநேக நாள் சாப்பிட்டாங்களாம். பஞ்சத்திலும் ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பஞ்ச காலத்திலும் கூட தான் சாக வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்த அந்த சூழ்நிலை கூட ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரனுக்கு கொடுத்ததுனாலே அங்க சொல்லப்படுது, பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அவர்களும் அவனும் இவளும் வீட்டாரும் அநேக நாள் அங்க சாப்பிட்டாங்களாம். அநேக நாள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழை வந்து அந்த செடியெல்லாம் வயலெல்லாம் முளைத்து அறுவடை செய்கிற வரையிலும் அவங்க 3 வருஷம் 6 மாதம் திருப்தியா சாப்பிட்டாங்களாங்க. அது மாத்திரமல்ல, அந்த சாரிபாத்துடைய வாழ்க்கையில இப்ப அவன் மகன் இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்ப எலியா வந்து ஜெபம் பண்ணி அந்த மரண படுக்கையில இருந்த மகனை காப்பாற்றினார். ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த குடும்பத்துல செயல்பட்டதுங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கென்று ஊழியக்காரருக்கென்று கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கென்று கொடுக்கும் போது அங்க பாருங்களேன், பஞ்சம் தீருது, திருப்தியா சாப்பிட்றாங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமை அங்க
உண்டாகிறது. கர்த்தருடைய நாமம் அந்த வீட்டில் மகிமைப்படுது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்துல 2 பேரை குறித்து பார்த்தோம். சவுல், அடுத்தது சாரிபாத் விதவை. சவுல் சோர்ந்து போன சூழ்நிலையிலும் தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல குணம் இருந்தது. கொடுக்க வேண்டும் என்கிற குணம் இருந்தது. பஞ்ச காலத்தில் சாகக்கூடிய தருணத்தில் இருக்கும்போது கூட ஊழியக்காரன் கொடுக்க வேண்டும் என்கிற குணம் இருந்தது. ஆனால் அவள் குடும்பம் பிழைத்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்க கூட உங்களுக்கு இந்த ஆண்டை கொடுத்துற ஊழியக்காரை கனம் பண்ணுங்க. அவருக்கு ஏதாவது செய்யுங்க. உங்களால் இயன்றதை செய்யுங்க. உங்களால் எவ்வளவு முடியுமே செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மேன்மை உண்டாக்குவார். முதன்மையான இடத்தை ஏற்படுத்தி தருவார். நல்ல ஒரு அந்தஸ்து உங்க வாழ்க்கையில உண்டாகும். உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க வாழ்க்கையில உண்டாகும். பஞ்சம் வருவதில்லை, திருப்தியாக சாப்பிடுங்கள். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு, பஞ்சம் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேன்மை, ஆசீர்வாதம், முதன்மையான இடம் எல்லாத்தையும் தந்தருளுவீராக. எதெல்லாம் இவங்க வாழ்க்கையில பஞ்சம் இருக்குதோ அந்த பஞ்சத்தெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க சுவாமி. எல்லா பஞ்சங்கள் அகற்றி போட்டு இவங்க திருப்தியா சாப்பிட உதவி செய்யுங்க. நன்மையான காரியங்கள் வாழ்க்கையில நடக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற்றுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைங்களே, வார்த்தை கேட்டுங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தங்களோடு பேசியிருப்பேன்னு சொன்னால் இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு ஊழியமா கருதி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னால் திரையில பார்க்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அப்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.